வணக்கம் நண்பர்களே. மனதோடு பேசுங்கள் பகுதி 2. அதிகமாக சும்மா இருக்காதீர்கள். இதுதாங்க மனதோடு பேசுங்கள் பகுதி 2 தலைப்பு. அதிகமாக சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே மனதுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. நீங்கள் மனசு கூட எவ்வளவு தூரம் பேசுகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தூரம் அதை சரியான திசையில் சரியான திங்கிங்க்கு கொண்டு போகிறீங்கிறது முக்கியம். தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத நெகட்டிவ் கருத்துக்களையும் ஒரு எதிர்மறையான விஷயங்களையும் கொண்டு போய் நீங்கள் சும்மா இருக்கும்போது, அதிகமாக சும்மா இருக்கும்போது அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே மனப்பிரச்சனை அதிகமாவதற்கு காரணமாக அமையுது. அப்போ மனம் சந்தோஷமாக இருக்கணும்னா அது ஆக்டிவாக இருக்கணும். அப்போ அந்த மனசு நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது தான், உடல் ஆக்டிவாக இருந்தால் தான் மனமும் ஆக்டிவாக இருக்கும். அப்போ மனம் ஆக்டிவாக இருக்கும்போது தான் அது எந்த ஒரு அழுத்தத்தையும் டென்ஷனையும் எந்த பிரச்சனையும் உணராது. அப்போ நீங்கள் இந்த மனதோடு பேசுங்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, மனசை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப டைம் சும்மா இருக்கீங்களோ, எந்த வேலையும் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபடாமல் இருந்தால் அது என்ன ஆகுதுன்னா, மனசு அதை டாமினேட் பண்ணி ஓவர் திங்கிங், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகுதுன்னா, பாஸ்டில் நடந்த ஏதாவது நெகட்டிவான விஷயங்களையும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஏதாவது நெகட்டிவ் விஷயங்களையும் அல்லது இந்த நிமிடம் ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ காலையிலேருந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்தோம்னா, அந்த ஓடிட்டே இருக்கிறோம் ஏதாவது என்கரேஜ், ஒரு ஏஜ் வரைக்கும் வேலை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்போ அல்லது வேறு வகையில் நம்ம ஒரு பிஸ்னஸ்லேயோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயோ கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணி இருக்கும்போது நீங்கள் மனசோட பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அந்த மனசு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருக்கும். அடுத்ததுன்னு பிரெயினும் அந்த மனசு ஓடிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கும்போது அது ஓவர் திங்கிங் பண்ணுது. அந்த ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்காம அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி 7 மணிக்கு ஒரு வேலை செய்யணும், 10 மணிக்கு ஒரு வேலை செய்யணும், 12 மணிக்கு ஒரு வேலை செய்யணும், லஞ்சுக்கு அப்புறம் இந்த வேலை செய்யணும், ஈவினிங் இந்த வேலை செய்யணும்னு அது பாட்டுக்கு அந்த மனசை பிளான் போட்டு ஓடிட்டே இருக்கும். நீங்கள் பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருது, ஃப்யூச்சரில் ஏதாவது தப்பு நடக்க போகுது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்களா, இதெல்லாம் தேவையில்லாத பயம், தேவையில்லாத மனக்குழப்பம், ஒரு டென்ஷன் இதெல்லாம் வராது. ஏன்னா அந்த மனசு ஓடிட்டே இருக்குது, இயங்கிட்டே இருக்குது, அதுக்கு தேவையான ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. எப்பெல்லாம் ஐடியலாக நம்மளால் முடியாதோ, நம்மளால் ஆகாதோ அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு பயம், ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு ஃபியர் இதெல்லாம் மனப்பிரச்சனையாக மாறுது. அப்போ நீங்கள் மனசு கூட நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விதமாக ஆக்டிவாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு அதை நினைக்காது. அதே நேரத்தில் உங்களுடைய மனசு ஆக்டிவாக இருக்கும். ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்காமல் ஓடிட்டே இருக்கிறது தான் இந்த மனசுடைய முழு செயல்திறனை நம்ம பார்க்க உதவும். இங்கே பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு, ஏதாவது ஒரு விஷயங்களை டைப் ஆகிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ மனப்பிரச்சனை யாருக்கு வருது அப்படின்னா, ஏதாவது பெரிய ஈவெண்ட்டு நடந்தது, நிறைய ரெஸ்ட் டைமு, நிறைய ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறவங்க, அல்லது ஏதாவது விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு உழப்பிகிட்டே இருக்கிறது, நெகட்டிவாக நடந்த ஈவெண்ட்டை திரும்ப ரிப்பீட் ஆகுது. அந்த ரிப்பீட் ஆகிறதுக்கு நீங்கள் மனசை கவனிக்கலின்னு அர்த்தம். ஏன் கவனிக்கலிங்க?
நீங்கள் வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் நீங்கள் ஓடிட்டே. ஸோ மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம ஓடிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டக் ஆகி ஓகே இதெல்லாம் நடந்துருச்சுன்னு ஒரு இடத்துல உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சதுன்னா மனசு ஓவர் திங்க் பண்ணி டென்ஷன், பயம், பதட்டம் உண்டாகும். மனசுங்கிறது ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்படி மனசு ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கும்போது தான் உடலும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணும். அதுவும் ஆரோக்கியமாக இருக்கும். பிபி நார்மலாக இருக்கும், ப்ளட் சுகர் நார்மலாக இருக்கும், மற்ற எல்லா டிசீஸஸும் நார்மலாக இருக்கும். ஸோ மனசை நீங்கள் சரியான விதத்தில் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக என்கேஜாக இருக்கணும். அடுத்ததுன்னு ஓடிட்டே இருக்கும்போது அந்த மனசுக்கு ஓவர் திங்கிங்க்கும் டென்ஷனு, பயம், பதட்டம், மனசோர்வை பற்றி உட்காந்து யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, மனம் வந்து இவன் ஓடிட்டே இருக்கிறான்டா, அதனால் வந்து இவன் வந்து இவனுடைய வேலைகளை அச்சீவ் பண்ணிடுவான், அவன் வந்து எதிரியும் டார்கெட்டாக முடிச்சிடுவான்னு அந்த மனசு சொல்ல ஆரம்பிச்சிது. அப்போ சொல்ல ஆரம்பித்ததுனால ஆட்டோமேட்டிக்காக மனமும் உடலும் ஒரு சந்தோஷப்படவே தூங்குது. எல்லாத்துக்குமே அடிப்படை நன்றாக தூங்குவது தான். அப்போ நன்றாக தூங்கினாலே அடுத்த நாள் பாதி பிரச்சனைகள் ஒழிந்தது. அப்போ நல்லா தூங்குறதுக்கு மனம் சந்தோஷத்தை உணரணும். அப்போ மனசு சந்தோஷத்தை உணரணுன்னா நீங்கள் மனசை கவனிக்கணும். மனசு சும்மா இருக்கிற மாதிரி, உட்காந்து யோசிக்கிற மாதிரி, நிறைய சும்மா டைம் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்கள் மனசோட பேசி என்ன பண்ணிடணும், அடுத்த வேலை என்ன, அடுத்தது எங்கே போகலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு டூர் போகலாம், ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம், ஒரு காஃபி ஷாப் போகலாம், ஒரு இடங்களில் ஒரு சுற்றுலாவில் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம், ஒரு கோயில் மலைக்கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி மனசை மாற்றுங்க. அதுதான் மனசோடு பேசுதல். நீங்கள் மனசு வந்து ஏதோ டிப்ரெஷனாக லைட்டாக திங்க் பண்ண ஆரம்பிக்குது, ஏதோ வந்து ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிக்குது, ஏதோ நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்குதுன்னா அப்போ மனசோடு வந்து நீங்கள் பேசாச்சு. ஓகே, ஒரு டூர் போகிறோம், ஒரு காஃபி ஷாப் போகிறோம், ஒரு பழைய ஃப்ரெண்டோட பார்க்க போகிறோம், ஒரு நம்ம என்னென்னா வேறு ஏதாவது ஒரு ரொம்ப நாள் முடிக்காத ஒரு வேலையை முடிக்க போகிறோம், அல்லது வந்து வேறு ஒரு இதில் வந்து நம்ம கனெக்ட் ஆக போகிறோம், ஒரு சேட்டிங்கில் கனெக்ட் ஆக போகிறோம்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், மனசு தன்னுடைய ஓவர் திங்கிங்கை, மன அழுத்தத்தை, பயத்தை மறந்துடும். இதுதான் நம்ம மனசை கவனிக்கக்கூடிய விஷயம். அதை விட்டுட்டு உடலை நான் உடற்பயிற்சி பண்ணுறேன், உடலுக்கு வேணுங்கிறது சாப்பிட்றேன் அப்படிங்கிற உடல் மட்டும் இல்லைங்க, மனசுமே வந்து நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே சார்ந்து தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கையுடைய நிலைகளை எவ்வளவு தூரம் வந்து வச்சிருக்கிறோமோ அது மனதை பாதிக்கக்கூடியது. அப்போ பாஸ்ட்டை பற்றியோ ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயங்களை, எந்த ஒரு பிரச்சனைகளையும் அடிக்கடி கொண்டேக்கி உங்களுடைய மனசில் நிரப்பாதீங்க. அது ஃப்ரீயாக இருந்தாலோ சும்மா இருந்தாலோ ஒரு விதமான ஒரு தனிமையிலையோ இது அதிகமாக வெளிப்படும். அப்போ அந்த தனிமை நிலை, சும்மா இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து மனதுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து அது மன அழுத்தமாக மாறுது. ஸோ நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளையே வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும்னா என்கேஜாக வச்சுருக்கணும். ஏதாவதுல நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரியும் தொடர்ந்து வந்து எதுலையாவது நம்மளுடைய அது எந்த ஒரு ட்ராயிங் வரையதாகட்டும், ஒரு செடிகளை பார்த்துக்கிறதாகட்டும், ஒரு அவுட்டிங் போகிறதாகட்டும், சின்ன வீட்லேயே வேலைகளை செய்கிறதாகட்டும், தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டே இருங்க. அந்த வேலை கொடுத்து கொண்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து வரக்கூடிய எந்த ஒரு மனப்பிரச்சனையும் அதிகமாக வராது. அப்போ இந்த ஓவர் திங்கிங் தான் வந்து மன அழுத்தத்தை அதிகமாக உருவாக்குகிறது. ஐடியலாக இருக்கிறது தான் மன அழுத்தத்தை உருவாக்குறது. இந்த ஐடியல், ஓவர் திங்கிங், லோன்லி ஒர்க்கிங், இதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ இதை நீங்கள் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து என்கேஜாக ஏதாவது விஷயங்கள்
அது பொருள் ஈட்டத்தான் இல்லாமல் உங்கள் மன மகிழ்ச்சிக்காகவும் எதையும் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது அடுத்ததுன்னு ஓடிட்டே இருங்க. இந்த விஷயங்கள் இல்லாமல் மன அழுத்தம், மனச்சோர்வு, பயம் இல்லாமல் உங்களை நீங்களே வைத்து கொள்ள முடியும். அதனால் மனதோடு பேசுங்கள். அந்த பேச்சு என்றைக்கும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உங்களை சும்மா இருக்காமல் ஏதாவதுல ஒர்க்கில் என்கேஜ் பண்ணுற மாதிரி, அது என்ன வேலையாக இருந்தாலும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மனமும் ஆக்டிவாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணும். இத்துடன் மனதோடு பேசுங்கள் பகுதி 2 முடிந்தது. மனதோடு பேசுங்கள் பகுதி 3இல் சந்திப்போம். இந்த சேனலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.